எல்லாரையும் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போற விஷயம் தமிழ்நாட்டுல இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு பத்தி தான். அதாவது வழங்கப்பட்ட மூலத்தரவுகளின் அடிப்படையில இந்த விஷயத்தை நாம ரெண்டு விண்ண கோணங்கள்ல இருந்து ஆராய போறோம். ஆமா, இதுல இருக்கிற மையக் கேள்வியே ரொம்ப நேரடியானதுதான். இந்த தள்ளுபடி அறிவிப்பு பொதுத்துறை வங்கிகளையும் சேர்த்து உண்மையாவே மக்களோட நிதிச்சுமையை குறைக்க கொண்டு வரப்பட்ட ஒரு முழுமையான, ஒரு விரிவான கொள்கை முடிவா? இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலை மனசுல வச்சு வீசப்பட்ட ஒரு அரசியல் வலையா? இதுதான் நாம பார்க்க போறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இது மக்களின் நலனுக்காக எடுக்கப்பட்ட ஒரு உறுதியான கொள்கை நடவடிக்கைங்கிறத நான் ஆணித்தரமா முன்வைக்க போறேன். நானும் இதுல பல தெளிவற்ற அம்சங்கள் இருக்கு, இது முழுக்க முழுக்க அரசியல் நோக்கங்களுக்காக அவசரமா வெளியிடப்பட்ட அறிவிப்புங்கிற என் எதிர்வாதத்தை எடுத்து வைக்கிறேன். சரி, அப்போ நான் ஆரம்பிக்கிறேன். முதல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு இதுக்கு முன்னாடி வந்த அறிவிப்புகள் மாதிரி இல்ல. இது ஒரு படி மேல போயிருக்கு. ஏன் சொல்றேன்னா, முதல் முறையா இது வெறும் கூட்டுறவு வங்கிகளோட மட்டும் நிக்கல. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் வங்கி மாதிரி ஒரு 8 பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த திட்டம் விரிவாக்கப்பட போகுதுன்னு தகவல் சொல்லுது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அரசாங்கத்தோட நோக்கம் எவ்வளவு பரந்ததுங்கிறது இது காட்டுது. ரெண்டாவது, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களே இதுக்கான உத்தரவு பிறப்பித்திருக்கிறதா மூலத்தரவுகள் சொல்லுது. சும்மா அறிவிப்போட நிக்காம தகுதியான பயனாளிகளோட பட்டியலை வங்கிகள் கிட்ட இருந்து அரசாங்கம் கோரியிருக்கு. இது வெறும் பேச்சில்ல, செயல்ல இறங்கிட்டாங்கன்னு காட்டுறதுக்கான ஒரு தெளிவான அடையாளம். மூணாவது, 5 சவரன் வரைக்கும் கடன் தள்ளுபடிங்கிற தெளிவான வரம்பு. ஒருத்தர் 10 பவுன் நகை வச்சு கடன் வாங்கியிருந்தா கூட அதுல 5 பவுன் வரைக்குமான கடன் தள்ளுபடி ஆகும்னு சொல்றது இந்த திட்டம் எவ்வளவு நுணுக்கமா வடிவமைக்கப்பட்டிருக்குங்கிறத காட்டுது. அதனால இது ஒரு திடமான கொள்கை முடிவை தவிர வெறும் தேர்தல் ஸ்டண்ட் கிடையாது. நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா நான் இத பாக்குற கோணமே வேற. முதல்ல இந்த அறிவிப்பு வந்த நேரத்தை நம்ம கவனிக்கணும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்கு. இந்த நேரத்துல வர்றது தற்செயலானதா இருக்க முடியுமா? மூலத்தரவுகள்லயே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பாருங்க. ஆட்சியை தக்க வைப்பதற்காக இது போன்ற அறிவிப்புகள் வெளியிடப்படலாம்னு ஆளுங்கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்களே பேசிக்கிட்டதா ஒரு குறிப்பு இருக்கு. இதை விட ஒரு நேரடியான ஆதாரம் என்ன வேணும்? இது அரசியல் உள்நோக்கத்தோட தான் வந்திருக்குங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது. ரெண்டாவதா, இதை எப்படி செயல்படுத்த போறாங்கங்கிற காலக்கெடுவுல எந்த தெளிவுமே இல்ல. ஒருத்தர் வர 17ஆம் தேதிக்குள்ளன்னு சொல்றாங்க, இன்னொருத்தர் 2025 ஜனவரிக்குள்ளன்னு சொல்றாங்க, சில பேர் 2026 தேர்தலுக்குள்ள எப்படியும் பண்ணிருவாங்கன்னு சொல்றாங்க. ஒரு உறுதியான கொள்கை முடிவுல இப்படிப்பட்ட குழப்பம் இருக்குமா? இது சரியா திட்டமிடப்படாத ஒரு அவசர அறிவிப்புன்னு நல்லாவே தெரியுது. கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், இதுக்கு முறையான அரசாணை, அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் எதுவும் வெளியானதா தகவல் இல்ல. அரசாணைங்கிறது வெறும் அறிவிப்பு இல்ல, அது சட்டப்பூர்வமான நிதி ஒதுக்கப்பட்ட செயல்படுத்த வேண்டிய ஒரு உத்தரவு. அது வராத வரைக்கும் இது வெறும் பேச்சுதான். நீங்க சொல்ற அந்த காலக்கெடு குழப்பங்கிற நான் ஏத்துக்கிறேன். எந்த ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பிக்கும் போதும் தொடக்கத்துல இந்த மாதிரி சில தெளிவற்ற நிலைமைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதுக்காக திட்டத்தோட நோக்கத்தையே நாம சந்தேகப்பட முடியாது. பயனாளிகளோட பட்டியலை வங்கிகள் கிட்ட இருந்து சேகரிக்கிற வேலையா அரசாங்கம் ஆரம்பிச்சுடுச்சு. இது ஒரு முக்கியமான நகர்வு. திட்டம் பேச்சளவுல இல்ல, செயல் வடிவம் பெற போறதுங்கிறது இது உறுதிப்படுத்துது. சும்மா வாய்வார்த்தையா சொல்லாம 8 பொதுத்துறை வங்கிகளோட பேரை குறிப்பிட்டு சொல்றது இது எவ்வளோ தீவிரமா பரிசீலிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கு ஆதாரம் இல்லையா? ஒரு நிமிஷம். பட்டியல் சேகரிக்கிறதுங்கிறது ஒரு திட்டத்தோட முதல் படிதான். அதை வச்சு மட்டுமே திட்டத்தை முழுசா நம்பிட முடியாது. இதுல இருக்கிற ஒரு பெரிய நடைமுறை சிக்கலை நாம பார்க்கணும். கூட்டுறவு வங்கிகள் மாநில அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுல இருக்கு, அவங்களுக்கு உத்தரவு போடுறது சுலபம். ஆனா நீங்க சொல்ற ஸ்டேட் பேங்க், இந்தியன் பேங்க் மாதிரியான பொதுத்துறை வங்கிகள் யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? அதுங்க ரிசர்வ் வங்கியோட கட்டுப்பாட்டுல மத்திய அரசாங்கத்தோட கீழ் வருது. அவங்களுக்கான நிதி விதிகள் எல்லாம் ரொம்ப கடுமையானது. ஒரு மாநில முதலமைச்சர் சொன்னாருங்கிறதுக்காக பல்லாயிரம் கோடி ரூபாய் கடன் அவங்க தள்ளுபடி பண்ண முடியுமா? வங்கியோட பேலன்ஸ் ஷீட் என்ன ஆகும்? இதுக்கு மத்திய விதி அமைச்சகத்தோட ஒப்புதல் இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இது வெறும் நிர்வாக சிக்கல் இல்ல, இது ஒரு பெரிய அரசியல் மற்றும் நிதி சார்ந்த இழுபறிக்கு வழிவகுக்கும்.
இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கினவங்களுக்கு மட்டும் தள்ளுபடி செஞ்சா அது ஒரு பகுதி மக்களுக்கு மட்டும்தான் போய் சேரும். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான மக்கள் பொதுத்துறை வங்கிகள்ல தான் நகைக்கடன் வச்சிருக்காங்க. அவங்கள விட்டுட்டா இது எப்படி ஒரு முழுமையான மக்கள் நலத்திட்டமா ஆகும்? அதனால தான் அரசாங்கம் இந்த சவாலான முடிவை எடுத்திருக்கு. மாநில அரசு பொதுத்துறை வங்கிகளோட பேசி தள்ளுபடிக்கான முழு நிதியையும் மாநில அரசை ஏத்துக்கிட்டா இதை செயல்படுத்த வாய்ப்பு இருக்குதானே? மக்களின் தேவை இப்ப அதிகமா இருக்கு. அதனால அரசாங்கம் இந்த கடினமான வழியை தேர்ந்தெடுக்குதுன்னு நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? நீங்க சொல்றது ஒரு கோணம்தான். ஆனா இதோட இன்னொரு பக்கத்தையும் பார்க்கணுமே. ஆட்சியை தக்க வைக்க கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி யோசனைகள் பேசப்படுதுன்னு மூலத்தரவு சொல்லுது. அது வெறும் யூகம் அல்ல, உள்ளிருந்து வந்த தகவல். உண்மையாவே மக்கள் மேல அக்கறை இருந்திருந்தா இந்த அறிவிப்பை ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்க கூடாது? இல்லனா ஆட்சிக்கு வந்த உடனேயே செஞ்சிருக்கலாமே. கரெக்டா தேர்தலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கொண்டு வரதோட நோக்கம் என்ன? இது மக்களோட ஆர்வத்தையும் எதிர்பார்ப்பையும் உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போய் அதை அப்படியே வாக்குகளா மாத்துறதுக்கான ஒரு உத்தி. இது மக்களோட நிதிச்சுமையை குறைப்பதை விட தங்களோட வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துறதையே முக்கிய நோக்கமா கொண்டிருக்கு. ஒரு திட்டத்தோட நேரத்தை மட்டும் வச்சு அதோட நோக்கத்தையே கேள்வி கேட்கறது சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். திட்டத்தோட உள்ளடக்கத்தையும் நாம பார்க்கணும். 5 சவரன் வரைக்கும்னு ஒரு வரம்பு வச்சிருக்காங்களே, அது எவ்வளோ முக்கியமான விஷயம். இதனால பெரிய அளவுல நகை வச்சு தொழில் பண்றவங்க, வசதியானவங்க இந்த திட்டத்தை தவறா பயன்படுத்துறது தடுக்கப்படுது. உண்மையாவே கஷ்டப்படுற ஏழை நடுத்தர மக்களுக்கு இந்த பலன் நேரடியா போய் சேரும். இது ஒரு பொறுப்பான நீதி நிர்வாகத்தோட அடையாளம். வரம்பே இல்லாம எல்லாருக்கும் தள்ளுபடின்னு சொல்றது தான் பொறுப்பில்லாத அரசியல் வாக்குறுதியா இருக்கும். ஆனா இது அப்படி இல்ல. அந்த 5 சவரன் வரம்பு கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா தகுதியானவங்களை எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதுதான் இங்க இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. போன முறை இதே மாதிரி தள்ளுபடி அறிவிச்சப்போ ஒரே குடும்பத்துல அப்பா, அம்மா, பையன்னு பல பேர் தனித்தனியா கடன் வாங்கி பலன் அடைஞ்சதா எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையை சரி செய்ய இப்போ என்ன வழிமுறை வச்சிருக்காங்க? அந்த சரிபார்ப்பு முறை, அந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ பத்தி எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்லையே. இதுல வேண்டியவங்களுக்கு மட்டும் பலன் கிடைக்க வாய்ப்பு ஏற்படாதா? இதை விட முக்கியமா ஆகஸ்ட் 2025க்கு மேல கடன் வச்சா தள்ளுபடி கிடைக்காதுன்னு ஒரு நிபந்தனை போட்டிருக்காங்க. இதோட விளைவு என்னாகும் யோசிச்சு பாத்தீங்களா? மக்கள் தேவை இருக்கோ இல்லையோ அவசர அவசரமா ஆகஸ்ட் 2025க்குள்ள நகைக்கடன் வாங்க ஓடுவாங்க. இது ஒரு ஆரோக்கியமான பொருளாதார நடைமுறை கிடையாது. இது ஒரு விதத்துல மக்களை கடன் வாங்க தூண்டுற மாதிரி இருக்கு. சரிபார்ப்புல சிக்கல்கள் இருக்குங்கிறத நான் மறுக்கல. ஆனா அதுக்காக திட்டத்தையே குறை சொல்ல முடியாது. எந்த ஒரு நல்ல திட்டத்தை செயல்படுத்தும் போதும் இந்த மாதிரி சவால்கள் வரத்தான் செய்யும். அதை சரி செய்ய வேண்டியது அதிகாரிகளோட வேலை. அதை செஞ்சிடுவாங்கன்னு நம்பலாம். ஆனா நீங்க சொல்ற ஆகஸ்ட் 2025 காலக்கெடுவுக்கு இன்னொரு காரணம் இருக்கலாம். ஒரு திட்டத்தை அறிவிக்கும் போது அதுக்கு ஒரு கட் ஆஃப் டேட் வைக்கிறது இயல்புதான். இல்லனா தள்ளுபடி கிடைக்கும்னு தெரிஞ்ச பிறகு எல்லாரும் கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டா அரசாங்கத்துக்கு நிதிச்சுமை பல மடங்கு அதிகமாகிடும். அதனால ஒரு வரையறை தேவைப்படுது. அது ஒரு திட்டமிடலோட அம்சமா கூட இருக்கலாம். இது திட்டமிடல் மாதிரி எனக்கு தெரியல. இது ஒரு குழப்பத்தை உருவாக்குற மாதிரி தான் தெரியுது. நாம இவ்வளவு நேரம் விவாதிச்சது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் முதல்லயே கேட்ட கேள்விக்கு மறுபடியும் வர்றேன். அரசாணை எங்கே? ஒரு அறிவிப்புங்கிறது வெறும் காத்துல சொல்ற வார்த்தை மாதிரி. ஒரு அமைச்சர் பேட்டி கொடுக்கலாம், முதலமைச்சர் ஒரு கூட்டத்துல பேசலாம். ஆனா அதுக்கெல்லாம் சட்ட மதிப்பு கிடையாது. எப்போ ஒரு அரசாணை வெளியிடப்படுதோ அதுல இந்த திட்டத்துக்கான நிதி இங்கிருந்து ஒதுக்கப்படுது, இந்தந்த நிபந்தனைகளின்படி பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, இந்த தேதிக்குள்ள இது செயல்படுத்தப்படும்னு அச்சசலா குறிப்பிடப்பட்டிருக்குமோ அப்போதான் அது உண்மையான திட்டம். அந்த அரசாணை வராத வரைக்கும் இது வெறும் தேர்தல் காலத்துல மக்களின் கவனத்தை ஈர்க்கிற ஒரு அறிவிப்பு மட்டும்தான். இதுதான் நிதர்சனம். நீங்க சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட். அரசாணை தான் இறுதியானதுங்கிறத நான் ஏத்துக்கிறேன். ஆனா இவ்ளோ பெரிய பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பந்தப்பட்ட ஒரு திட்டத்துக்கான அரசாணைய ஒரே நாள்ல வெளியிட முடியாது. பொதுத்துறை வங்கிகளோட கலந்தாலோசிக்கணும், நிதித்துறையோட ஒப்புதல் வாங்கணும், பயனாளிகளை வரையறை செய்யணும். இந்த வேலைகளெல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம். அதோட முதல் படியா தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு. இது அரசாங்கமும் இந்த விஷயத்துல உறுதியா இருக்குங்கிறத மக்களுக்கு சொல்ற ஒரு வழி. இந்த அறிவிப்பு அதிகாரிகளை வேகமா வேலை செய்ய வைக்கிற ஒரு அழுத்தத்தையும் கொடுக்கும். அதனால அரசாணை இன்னும் வரணுங்கிறதுக்காக திட்டம் பொய்ன்னு முடிவுக்கு வந்துட முடியாது. நீங்க சொல்றது ஒரு விதத்துல நம்பிக்கையா இருக்கலாம். ஆனா அரசியல் யதார்த்தம் வேற மாதிரி இருக்கு. கடந்த காலங்கள்ல இப்படி அறிவிக்கப்பட்டு ஆனா முழுசா செயல்படுத்தப்படாத எத்தனையோ திட்டங்களை நாம பார்த்திருக்கோம். அதனால வெறும் அறிவிப்பை வச்சு ஒரு முடிவுக்கு வர்றதை விட அதிலுள்ள தெளிவற்ற தன்மைகளையும் நடைமுறை சிக்கல்களையும் சுட்டி காட்டுறது தான் சரியா இருக்கும். பொதுத்துறை வங்கிகளை சம்மதிக்க வைக்கிறதுல இருக்கிற சிக்கல்,
தகுதியான பயனாளிகளை தேர்வு செய்வதில் உள்ள குழப்பம், காலக்கெடுவில் உள்ள முரண்பாடுகள், அரசாணை இல்லாதது, இத்தனையும் சேர்ந்து பார்க்கும்போது இது ஒரு முழுமையான கொள்கை முடிவை விட அரசியல் கணக்குகளுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதா எனக்கு தோணுது. என்னை பொறுத்தவரைக்கு இந்த அறிவிப்புல சில ஆரம்பகட்ட குழப்பங்களும் சவால்களும் இருந்தாலும் இதோட நோக்கம் உன்னதமானது. பொதுத்துறை வங்கிகளையும் உள்ளடக்க நினைக்கிறது ஒரு துணிச்சலான விரிவான பார்வை. பயனாளிகள் பட்டியலை சேகரிக்க ஆரம்பிச்சது இதை செயல்படுத்த அரசாங்கம் எவ்வளவு தீவிரமா இருக்குங்கிறதுக்கு ஒரு சான்று. இது உண்மையாகவே மக்களின் சுமையை குறைக்கும் ஒரு முயற்சியின் உறுதியான தொடக்கம். ஆனா என்ன பொறுத்தவரை இந்த அறிவிப்பு வெளியான நேரம், அதை செயல்படுத்துறதுல இருக்கிற மிகப்பெரிய நடைமுறை சவால்கள், காலக்கெடு மற்றும் அரசாணை தொடர்பான தெளிவின்மை ஆகியவற்றெல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது இது ஒரு முழுமையான கொள்கை மாதிரி தெரியல. வரப்போற தேர்தலை மனசுல வச்சு மக்களின் எதிர்பார்ப்புகளை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடும் ஒரு பெரிய வியூகத்தோட ஒரு அங்கமாதான் இது தெரியுது. நிச்சயமா இந்த நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு உண்மையான நிதி நிவாரணமாக மாறுமா அல்லது வெறும் அரசியல் வாக்குறுதியாக காற்றில் கரைந்து போகுமா என்பதை காலம்தான் பதில் சொல்லும். ஆமா, ஆனா ஒரு விஷயத்த இப்படி இருவேறு கோணங்களிலிருந்து அலசும்போதுதான் அதோட முழு பரிமாணமும் அதுல இருக்கிற சாதக பாதகங்களும் நமக்கு தெரிய வருது. இந்த அறிவிப்பு பத்தி இன்னும் ஆழமா சிந்திக்கிறதுக்கு இந்த தரவுகள் பல இடங்களை தருதுங்கிறது மட்டும் மறுக்க முடியாத உண்மை.